டாக்டர் யாரையாவது போய் கூட்டிட்டு வர முடியுமா? ஐயோ என்னம்மா நீ, மெடிக்கல் ஷாப்பையும் வேற மூடிட்டு போயிட்டாங்க. நான் இப்ப டாக்டர் எங்கம்மா போய் தேடுறது? அண்ணா ப்ளீஸ் நான் அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணா. எனக்கு செய்யற ஒரு உதவியா நினைச்சு செய்யுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ். என்னம்மா இந்த நேரத்துல எப்படிமா டாக்டர் கிடைப்பாங்க? எப்படியாச்சும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கண்ணா ப்ளீஸ். இருமா நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன இது, ஜுரம் குறையவே மாட்டேங்குது. எதனால வந்த ஜுரம்னே தெரியல, பயமா இருக்கு. ஒரு டாக்டர் கூட்டிட்டு வந்தா நல்லா இருக்கும். அண்ணா இவங்க யாருண்ணா? தங்கச்சி வைத்தியராமாமா. டாக்டர் கிடைக்கலம்மா, நானும் எவ்வளோ அலைஞ்சு பார்த்துட்டேன். அதனால தான் இவங்களை கூப்பிட்டு வந்தேன். ஆனால் வைத்தியம் சூப்பராக பார்ப்பாங்கம்மா, இந்த ஏரியாவிலே ஃபேமஸானவங்க. இல்லைண்ணா, அவர் கண்ணு முழிச்சா என்ன சொல்லுவாருன்னு தெரியல. அவரு கிடைக்கிறாருமா, சும்மா நீ பயந்துட்டு இருக்காத. இவருக்கு இந்த சூழ்நிலையில இப்போ வைத்தியம் பார்க்கறதே பெரிய விஷயம். பாட்டிமா நீங்க வாங்க போமா. வாங்கண்ணா வாங்கம்மா. உட்காருங்க. பாத்து நம்மா பையே. பித்த நாடி அதிகமா இருக்கு, சாதாரண ஜுரம் தான், ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். சரிங்க பாட்டி. இந்த பொடிய கசாயம் போட்டு குடு. அப்படியே வாயில போட்டு சுடுதண்ணிய குடிச்சாலும் ஜுரம் விட்டுரும். சரிங்க பாட்டி. அரிசி கஞ்சி கொடுத்தாலும் சரி, ரசம் சோறு கொடுத்தாலும் சரி, அப்பப்போ பத்து போட்டுக்கிட்டே இருக்கணும். ஜுரம் நிக்கலன்னா என்ன கூப்பிட, நான் வரேன். சரிங்க பாட்டி. உங்களுக்கு எவ்வளவு பணம் தரணும்? ஒரு 50 ரூபாய் கொடு. பாட்டி இந்தாங்க. பாட்டி பாத்து நல்லா பாத்துக்க. சரிங்க பாட்டி. பாட்டி ரொம்ப நன்றி பாட்டி. ரொம்ப நன்றிப்பா தம்பி. தூக்குமா சார். பாத்து சார், பாத்து. ஊர்ல ஒரு டாக்டர் கூடவா இல்ல? பாட்டி எல்லாம் கூட்டு வந்து வைத்தியம் பார்க்கற. இந்த பாரபி, எனக்கு ஏதாவது ஆச்சு, அதுக்கு காரணம் நீதான். என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? சரிங்க, டாக்டர் கிடைக்கல, அதான் நாட்டு வைத்தியம் பார்க்குற பாட்டிய அண்ணன் கூட்டிட்டு வந்தாரு. இந்த மருந்து குடிச்சாலே ஜுரம் நின்றும் சார். நீலாம் எந்த காலத்துல இருக்க? கொஞ்சம் கூட கல்ச்சராகவே யோசிக்க மாட்டியா?